நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 2024 குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். குரு பெயர்ச்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரு பெயர்ச்சி எப்ப நிகழ்துன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதியில 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:19க்கு கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது. குரு பெயர்ச்சியில் நட்சத்திர பலன்களை பார்க்க இருக்கிறோம். மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களே, செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சில லாபத்தையும் சில விரய செலவுகளையும் சில பொருளாதார நெருக்கடிகளையும், மனைவியால் கணவனுக்கு லாபம், கணவனால் மனைவிக்கு லாபம், செய்தொழிலில் அலைச்சலோடு கூடிய லாபம், இதெல்லாம் வருது. அதே சமயத்துல மிருகசீரிடம் பலருக்கு அதிகமான லாபத்தை கொடுக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். உங்களுடைய லாபம் உங்களுக்கு மட்டும் செயல்படுற மாதிரி நீங்க செஞ்சுக்கணும். நீங்க வாயாலே கெட்டு போயிடுவீங்க. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். நீங்க அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க நல்லாயிடுவாங்க, நீங்க அப்படியே இருப்பீங்க. அதனால இந்த அட்வைஸ் பண்ற விஷயத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த குரு பயிற்சியில இருந்தாவது உங்களுடைய லாபம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் செய்திருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நல்லாயிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவர்களுக்கு நீங்க அட்வைஸ் செய்யலாம். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருந்தாலும் குரு பயிற்சி ஒரு லாபமான குரு பயிற்சி. நேரடி பலனாக 2/6/2024 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த பலன்களை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தா திருச்செந்தூர் போய் கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாடி கிணறுல குளிச்சுட்டு அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மூலவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்திக்கு நீங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வேண்டிக்கும் போது குரு பகவானை நல்ல க்ளோஸ், குரு பகவானை மட்டும் நேருக்கு நேரா பார்க்கணும். குரு பகவான் பார்வைக்கு அவ்வளவு பலன் உண்டு. அப்ப நேருக்கு நேரா நீங்க பார்க்கும்போது குரு பகவான் தலைக்கு மேல 2 கிளி இருக்கும். அந்த கிளியை பார்க்கும்போது உங்களுடைய பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய தோஷமானது விலகும். அப்ப செவ்வாய் என்ற முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மேதா தட்சிணாமூர்த்தி வணங்கி இந்த குரு பயிற்சியில எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வாயால மட்டும் கெட்டு போயிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு வாயால அட்வைஸ் பண்ணி நீங்க உங்க லாபத்தையோ யோகத்தையோ அவங்கள்ட்ட கொடுத்துறாதீங்க. அமைதி காத்து குரு கொடுக்கக்கூடிய முழு பலனையும் எடுத்துக்கோங்க. தனக்காரகனாக நிறைய கொடுப்பாரு. சில விஷயங்களை கெடுத்தாலும் நிறைய விஷயங்களை தனக்காரனா கொடுப்பாரு. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த குரு பயிற்சியானது பக்ர காலத்துல சில சங்கடங்களை தந்துரும். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் பக்ர காலத்துல சில அலைச்சல்களை, மன உளைச்சல்களை, தேவையில்லாத குழப்பங்களை தந்துரும். ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற காலங்களில் சூப்பரா இருக்கு. நேரடி பலனாக 86% மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இருக்கு. பக்ர காலத்துல பாத்தீங்கன்னா 63% தான் இருக்கு. பக்ர காலத்துல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கணும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சியானது முழு யோகத்தை உங்களுக்கு வழங்குகிறது.